வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே இஃப் கிளாஸ் டைப் 0 அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இது 11, 12 2 வகுப்புகளுக்குமே கிராமர் டைப்பில் வரக்கூடிய கேள்விகள். இல்லை 2 டைப்பாக கேள்வி வரும், அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு டைப் 0 அது என்னன்னு விளக்கமாக பார்ப்போம். டைப் 0 யூஸ்ட் we use the type 0 when talking about our habits, our typical behavior, explanation, guidelines, advice, orders and instruction, general truths, real world and scientific facts. இதுதான் 0 டைப்பில் அதிகமாக யூஸ் பண்ண முடியும். அதில் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, அந்த இஃப் கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர்றதில் இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் கமாவுக்கு அப்புறம் இருக்கிறதுல மெயின் கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்க. இஃப் இட் ரெயின்ஸ் த கிரவுண்ட் கெட்ஸ் வெட். இஃப் யூ மிக்ஸ் எல்லோ அண்ட் ப்ளூ யூ கெட் க்ரீன். அந்த கமாவுக்கு முன்னால் இருக்கிறது இஃப் கிளாஸ் ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் மெயின் கிளாஸ். தேர்ட் ஒன், இஃப் யூ ஆர் டயர்ட் யூ கோ டு பெட் இயர்லி. If you pour oil on water, it floats. If you leave the object, it drops. If there is a shortage of any product, the price of that product goes up. If you eat too much, you get fat. If I listen to loud music, I always have a headache. If you boil water, it evaporates. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மேலே சொன்ன அதுதான் இருக்கும். ரியலாக நடக்கக்கூடியது, உண்மையாகவே நடக்கக்கூடியது, ஜென்ரல் ட்ரூத்தாக தான் இருக்கும் எல்லாமே. அடுத்தது, இஃப் யூ த்ரோ சால்ட் டு த வாட்டர் இட் பாயில்ஸ் லேட்டர். இஃப் யூ ஸ்மோக் யூ கெட் ஓல்ட் இயர்லி. இஃப் ஹி கெட்ஸ் தேர் பிஃபோர் மீ ஆஸ்க் ஹிம் டு வெயிட். இஃப் ஹி இஸ் அவைலபிள் ஆஸ்க் ஹிம் டு கால் மீ. If he phones, tell him to wait me in the garden. If you press the button, the television turns on. If water reaches 100 degrees, it boils. If you have problems, talk to your doctor. If I am late to breakfast, don't wait for me. If I cry, I have a headache. If you make a cake, you firstly break eggs. இதுதான் அந்த எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சிடும். இதே இஃப் கிளாஸில் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் வரும். த சென்டென்ஸ் கேன் பிகின் வித் அன் இஃப் கிளாஸ் ஆர் எ மெயின் கிளாஸ். இது சென்டென்ஸ் பிகின் வித் அன் இஃப் கிளாஸ், புட் எ கமா பிட்வீன் அண்ட் இஃப் கிளாஸ் அண்ட் த மெயின் கிளாஸ். நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிளே கமா போட்டிருப்போம், அதுதான் இது ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கம்பைன் யூசிங் இஃப்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அந்த கம்பைன் யூசிங்கில் முதல்ல இஃப் இட் ரெயின்ஸ் த கிரவுண்ட் கெட்ஸ் வாட்டர், அது 0 டைப். ஓகேவா? ஆன்சர் பக்கத்தில் த கிரவுண்ட் கெட்ஸ் வெட் இஃப் இட் ரெயின்ஸ். ஸோ இஃப்பை யூஸ் பண்ணி அந்த 2 சென்டென்ஸையும் இஃப் இட் ரெயின்ஸ் த கிரவுண்ட் கெட்ஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது 2 கம்பைன் பண்ணும். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இது 3 மார்க் கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இஃப் யூ மிக்ஸ் எல்லோ அண்ட் ப்ளூ யூ கெட் கிரீன். அது 2 இருக்கு இல்லையா, யூ கெட் கிரீன் இஃப் யூ மிக்ஸ் எல்லோ அண்ட் ப்ளூ. அந்த இஃப் நடுவில் வந்துச்சு பாருங்க. இஃப் யூ ஆர் டயர்ட் யூ கோ டு பெட் இயர்லி. யூ கோ டு பெட் இயர்லி இஃப் யூ ஆர் டயர்ட். In 0 conditional sentences, you can replace if with when because both expresses general truths. The meaning will be unchanged. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்த்தீங்களானவே உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. இந்த கேள்வி வந்தால் தேர்வில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்து ஒரே ஒரு செய்தி. இப்போ நம்ம சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் மூலமாக 11th and 12th இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்கு இந்த இதுவரை கேட்கப்பட்ட 20 கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் அந்த 1 to 20 கொஸ்டின், 27 to 30 கிராமர், கொஸ்டின் நம்பர் 34, 36 ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர், இது டைப் பண்ணி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டலில் சேர்ந்துடும். ஓகேவா? போஸ்டல் சார்ஜ் ஃப்ரீ தான். தேவைப்படுகின்ற மாணவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு டைப் 1 பற்றி விளக்கமாக பார்ப்போம். நன்றி.